அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். குறிப்பாக ஆண்களுக்கான இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு போன்றவற்றையும் அறிவித்துள்ளார். இது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கலாம். ஆண்களுக்கும் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாக கருதப்படுகிறது. இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேலைக்கு போகிற ஆண்கள், பெரியவர்கள், அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகிற பசங்க, யாருக்காக இருந்தாலும் இந்த திட்டம் ரொம்ப பயனுடையதாக இருக்கும். மகளிருக்கு 2000 தராங்க. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டு தான். பேருந்தில் இப்போ ஆண்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இலவச இது அப்படின்னு இருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7.5 ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் அவங்களோட ஸ்டடீஸ் ஃபுல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுவும் கவர்மெண்ட் எய்டட் தானே. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும். எந்த அரசாங்கம் இது வரைக்கும் ஆண்களோட நலனை கருத்தில் கொண்டு எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்கலை. ஸோ இந்த ஆண்களுக்கு இலவசமான பேருந்து அப்படிங்கிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதன் பின்னாக 2000 ரூபாய் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக வரும். பெண்களுக்கு 2000 ரூபாயும் ஆண்களுக்கு இலவச பஸ் வசதியும் செய்து கொடுப்பேன் என்று இப்போ சமீபத்தில் அறிக்கிட்டு அது மக்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய, அந்த ஆட்சி வந்தாலும் இலவசம் தான், அந்த ஆட்சி வந்தாலும் இலவசம் தான். மாற்றி மாற்றி கொடுக்குறது சகஜம்தான். அது நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம மக்கள் எடுக்க மாட்டாங்க.